உங்களை விரும்புகிறார். தயவுசெய்து கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எழுந்து நின்று வேதத்தை தூக்கி பிடித்து, உடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கெல்லாம் வெளிச்சமா இருக்கிறது. இன்று பேசப்படும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீர் வருமட்டும் என்னுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்துவேன் என்று உறுதி கூறுகிறேன். ஆமென். அமர்ந்து கொள்வோமா? இன்னைக்கு ஏற்கனவே நான் ரொம்ப நாளா பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆண்டவரோடு உட்கார்ந்து பேசும்போது இந்த வார்த்தைகளை நான் எடுக்கும்போது எனக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தைகள் ஆன்டி வேற அவங்களுடைய மெசேஜில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏற்கனவே ரத்தத்தை பத்தி நான் பேசியிருக்கிறேன். ஆனால் உட்கார்ந்து இன்னைக்குடைய வாக்கு தத்தத்தை எடுக்கும்போது நீதிமொழிகள் 16:6 வசனம், அது வாக்கு தத்தம். வாசிங்க. சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும், கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் மனுஷன் தீமையை விட்டு விலகுவார்கள். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தி ஆகும். ஆனா கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினாலே தீமையை விட்டு விலகுவார்கள். ரெண்டு காரியம், கிருபையும் சத்தியமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் எனக்கு ஈவா தயவாய் கொடுத்திருக்கிறது. தேவ கிருபை. அவர் உண்மை உள்ளவர், சத்தியம் உள்ளவர். அவர் நிச்சயமா எனக்கு அவருடைய ரத்தத்தின் மூலியமா விடுதலை இருக்கும், அதுல மாற்றமே இல்லை. அந்த கிருபையும் சத்தியமும் இருந்தா எனக்கு ஒரு பாவத்துல ஒரு விடுதலை இருக்கும். ஆனா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் அந்த விடுதலைக்கு அப்புறம் தீமையான காரியங்கள் செய்யாதபடிக்கு என்னை தொடர்ந்து என்ன பண்ணி கொண்டிருக்கோம், புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ராமேன்னு சொல்லுவோமா? தொடர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், என் பாவம் செய்யாதபடிக்கு தேவனுடைய கிருபையிலையும் சத்தியத்திலும் இருந்து நான் விலகி விடாதபடிக்கு என்ன பண்ணி கொண்டிருக்கோம். நீ எனக்கு பயப்படுறதுனால நான் உன்னை பாதுகாக்கிறேன், நீ எனக்கு பயப்படுறதுனால நான் உன்னை பாதுகாக்கிறேன்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முன்னும் பின்னும் நெருக்கி இருக்குதே, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. அப்புறம் பாடும் அந்த பாட்டை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நான் பாவம் செய்யாதபடி, தீமை செய்யாதபடி, விழுந்து விடாதபடி என்னை பாதுகாக்கிறவரா இருக்கிறார். நான் எப்பொழுது கர்த்தருக்கு பயப்பட ஆரம்பிக்கிறேனோ அப்பொழுது. சில நேரங்களில் நம்ம கர்த்தருக்கு பயப்படுறது. இன்னைக்கு எல்லாமே மாறி போச்சு. நேற்று ஒரு வீடியோ உட்காந்து சும்மா போட்டு பார்த்துட்டு இருந்தேன். அந்த சிங்கார மாளிகையில் அந்த பாட்டு நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது யூடியூப்ல போட்டு அப்படியே சரி வேற யார் பாடியிருக்கா. ஏன்னா ஒரு பாட்டை நிறைய பேர் பாடுவாங்க. நிறைய வேற டெம்போவில் பாடிட்டு இருப்பாங்க. சரி, நான் அப்படியே என்ன பண்ணிட்டு இருந்தேன், ஸ்கிப் பண்ணிட்டே இருந்தேன். மேலே போயிட்டு இருந்தேன். தேடிட்டு இருக்கும்போது ஒரு பாஸ்டர் பாடுறாரு. வெறுத்துட்டேன். அவர் ஒரு படத்துல உள்ள ஒரு ஹீரோடைய ரசிகர் போல இருக்கு. ஆல்டர்ல நின்று அவ்வளவு அழகா பாடுறாரு. அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்றாரு, நீங்க எவ்வளவு வேணாலும் பாவம் செய்யலாம், ஆண்டவர் மன்னிச்சிட்டே இருப்பாரு. நீங்க பாவம், அதை நான் பார்த்துட்டு இருக்கிறேன். என்னடா சரி, முடிவு தான் என்ன இருக்குமேன்ட்டு ஆல்டர்ல நின்று தைரியமா பேசுறாரு. நீங்க பாவம் செய்யலாம், அந்த பாவத்துக்கு உங்களுக்கு என்ன கிடையாது, தண்டனை கிடையாது. நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கிற பாவம், நான் என்ன கேட்பேன்னா, நீங்க அந்த ஜட்ஜ்மெண்ட்ல நீங்க நரகத்துக்கு போங்கன்னு ஆண்டவர் சொல்லும்போது நான் பவுல போய் பிடிப்பேன். பவுல், நான் உன்னுடைய சத்தியத்தை தானே நான் ஃபாலோ பண்ணேன், நீ என்ன ஆண்டவர் என்ன நரகத்துக்கு போக சொல்றாரு அப்படின்னு. பவுல் என்ன சொல்லுவானா, ஆண்டவர்கிட்ட போயிட்டு நீங்க என்ன சொன்னீங்களோ அதை தானே செஞ்சேன் நானு, நீங்க நரகத்துக்கு போக சொல்றீங்களாம்ல, அப்ப நீங்களும் நரகத்துக்கு வாங்க. சத்தியம் எப்படி போயிட்டு இருக்கு யூடியூப்ல பாத்தீங்களா என்னன்னு தெரியாது. அவ்வளவு பயங்கரமான கடைசி நாட்கள்ல கர்த்தரை குறித்த பயம் இல்லாத போதனைகள் போய்கொண்டிருக்கிறது. அது எல்லாரும் சொல்றாங்க அது கிரேஸ் பிரீச்சம். கைகளை தட்டி விசில் அடிச்சு, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, மியான்மர்ல வந்த அந்த நில நடுக்கம் இந்த மதுரைக்கு வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ரொம்ப நேரம் ஆகாது. எப்போ வரும்னு தெரியாது, எப்போ என்னுடைய ஜீவன் போகும்னு தெரியாது, அது எப்படி போகும்னு தெரியாது. அது
பூமியை பொளந்து நான் உள்ள போவேனா, இல்லை வீட்டுக்குள்ள நான் படுத்திருக்கும் போது வீடு இடிஞ்சு நான் போவேனாலாம் எனக்கு தெரியாது. ஏதோ ஒன்று நடக்கும், எப்படி நடக்கும்னு தெரியாது. கர்த்தர் அனுமதித்தால் நடக்கும். ஆனா மனம் திரும்புதல் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா கம்யூனியன் எடுக்க போறோம், திருவிருந்து எடுக்க போறோம். இன்னைக்கு ஒரு மனதில் ஒரு மாற்றம் நிச்சயமா வரணும். ஒரு மறுரூபமாக்கப்பட்டது சரீரம் இன்னைக்கு வேணும். அதுக்காக தான் பேசுறோம். தேவன் கண்டித்து உணர்த்துகிற தேவனா இருக்கிறாரு. கண்டித்து உணர்த்துகிற பெர்ஃபெக்ட் ரிடெம்ஷன். இன்னைக்கு ஒரு சரியான ஒரு மீட்பு, ஒரு சரியான ஒரு விடுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் விரும்புகிறார். அதனால தான் அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து he bleed 7 times எனக்காக 7 தடவை ரத்தம் சிந்தி இருக்கிறார். ஒரு தடவை 2 தடவை இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ மற்றவனை மன்னிக்கும் போது 7-70 தடவை மன்னின்றாரு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில சொன்ன முதல் வசனம் என்னதான்? பிதாவே அவர்களுக்கு மன்னியும் சொன்னாரு. மன்னிப்பு என்பது அது பயங்கரமான ஒரு 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 மேன்மை உள்ளது. ஸோ நான் உங்களுக்கு இது ஆக்சுவலி இது வந்து 1 இயருக்குரிய மெசேஜ். சும்மா ஷார்ட்டை எவ்வளோ சொல்ல முடியுமோ ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க போகிறேன் நான். புரியுதா உங்களுக்கு? அதனால நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. God be the glory. எல்லா துதியும் கனம் மகிமை யாருக்குரியது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரம்தான். அவருடைய துதியவோ கனத்தையோ மகிமையோ நம்ம எடுக்க முடியாது. அதிகாலையில் நாங்கள் என்ன ஜெபம் பண்றோம்னு நினைக்கிறீங்க? இங்க உட்கார்ந்து ஒவ்வொருத்தருக்கும் பிரேயர் பாயிண்ட் என்ன நினைக்கிறீங்க? ஆவியானவரே இந்த தேசம் ஸ்திரப்படணும், ஆண்டவரே குடும்பங்கள் ஸ்திரப்படணும், ஆத்துமாக்கள் ஸ்திரப்படணும். இயேசுவின் நாமத்தினாலே இங்க இருக்கிற அரசியல்வாதிகள் பாவம் செய்யாதபடி ஏமாத்தாதபடிக்கு ஆண்டவரே அவங்க ஸ்திரப்படணும். ஆவியானவரே ஒவ்வொருத்தருக்கா காலையில பாயிண்ட சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கோம். வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்றோம். போட்டு பார்த்தேன், டிவியில வருது, ஆணும் கல்யாணம் பண்ணி அவங்க செக்ஷுவல்ல என்ஜாய் பண்றதுக்கு கவர்மெண்ட் தடையா இருக்குன்னு அதுக்கு ஒரு ஸ்ட்ரைக் நடக்குது. பெண்ணும் அவங்க உறவு கொள்ளணுமா, அவ்வளோ ஆசை. பைபிளுக்கு மாறா போயிட்டு இருக்கு, இந்த வேதத்துக்கு மாறாய் எல்லாமே போயிட்டு இருக்கு. கடைசி நாட்கள் எச்சரிப்பின் சத்தம் வந்துட்டு இருக்கு. எப்போ மனம் திரும்புறதுக்கு ஏற்ற இது காலம். மாறலைன்னா அடிதான் விழும், மாறலைன்னா அடிதான் விழும். ஏன்னா அந்த பைபிளை பத்தி படிக்கும்போது சில காரியங்கள், the Bible meets the needs of the human hearts. இந்த வேதம் என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற என்னுடைய மாமிசத்துக்குரிய என்னுடைய இருதயத்தின் தேவைகளை சந்திக்கிறதா இருக்கிறது. எது? இந்த வேதம். The Bible nature is perfect and pure. இந்த வேதத்தினுடைய தன்மை என்ன தெரியுமா? எப்பொழுதும் நேர்த்தியாய் சரியாய் பேசும். இது மிகவும் பரிசுத்தமானது. இந்த வேதத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, இது ரொம்ப பரிசுத்தமானது. 3, the Bible satisfy every need. நான் இதை பிடிச்சிட்டேன், வாசிக்க ஆரம்பிச்சேன்னா என்னுடைய எல்லா தேவைகளையும் இந்த வேதம் எனக்கு சந்திக்கிறதா இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? 3வது, the Bible is book of our heart. இந்த வேதம், இந்த வேத புஸ்தகம் என்னுடைய இருதயமாயிருக்கிறது. இந்த வேத புஸ்தகம் என்னுடைய இருதயமாய் இருக்கிறது. 4 பார்த்தீங்கன்னா இன்னொன்று, இந்த வேதத்தை நான் வாசிக்க 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 என்னை ஸ்திரப்படுத்துறதா இருக்கிறது, என்னை ஒழுங்குபடுத்துகிறதா இருக்கிறது, என்னை பரலோக ராஜ்யத்துக்கு நேராக வழி நடத்துகிறதா இருக்கிறது. வேதத்தை விட்டுட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம். குறை சொல்றதையோ மற்ற காரியங்களை விட்டுட்டு வேதத்தை நீங்க சரியாய் பிடிச்சு கொள்ளும்படியாய் உங்களை நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். வாசிங்க, அடுத்த வசனம் வாசிங்க. யோவான் 1வது அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. 16. யோவான் 1:14 வேகமாய் வாசிங்க. யோவான் 1:14. அவருடைய அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். பாதியில அந்த வார்த்தை தான் எல்லாத்தையும் உருவாக்குனது.
இப்போ யோவான் சொல்றாரு, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவர் எனக்குள்ளாரே. அது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். 3 பரிமாணங்கள், ஒரே மெய்யான தேவன். ஆதியில தேவன் பிதாவா இருந்தாரு, வார்த்தையினால உலகங்களை உருவாக்கினாரு. ஆமாவா இல்லையா? 2வது, பாவம் செய்தது நிமித்தமாய், பாவத்தின் வந்த விளைவு சாபத்தின் நிமித்தமாய் உலகம் பாவத்தில் விழுந்துருச்சு, மரணத்தை தழுவ ஆரம்பிச்சிருச்சு. பாவத்தின் சம்பளம் மரணம் என்கிறதை என்னது பிரகடனம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு, அது வழிமுறைப்படுத்த ஆரம்பிச்சிருச்சு, அது வந்துட்டு இருக்கிறது. ஸோ அதை மாத்துறதுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தானே சிலுவையில் அறைந்து அடிபட வேண்டிய சூழ்நிலை. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாம்சமா வந்தாரு, விஷயபலா சுத்திட்டு இருந்தாரு, மினிஸ்ட்ரி பண்ணாரு, அப்பா அம்மாவுக்கு உதவி செய்தாரு, எல்லாம் செஞ்சாரு. பிதாவுடைய சித்தத்தின்படி என்னுடைய பாவத்துக்காய் மரண தண்டனை அனுபவிக்கணும், ரத்தம் சிந்தனுன்றது ஒரே கான்செப்ட். இது என்னுடைய சித்தம், இதுக்கு வேற பரிகாரமே இல்லை. அதனால ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிபட்டு ரத்தம் சிந்தி மரணத்தை தழுவி மறுபடி உயிர் தெழுந்தார். இப்ப என்னுடைய சரீரத்துக்குள்ளார கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஸோ ஏன் இப்படி நடக்குது? நான் சில காரியங்களை கற்றுக் கொடுத்துட்டு அப்படியே போயிட்டு இருக்கிறேன், வேகமாய் சொல்றேன். ஏற்கனவே நம்ம பேசினது போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு தடவை தான் ஒரு காரியத்தை செய்வார், மறுபடி செய்ய மாட்டார். உலகத்தை உண்டாக்கியிருந்தது தேவன் தான். ஆனா 1ஆம் வசனத்துக்கும் 2ஆம் வசனத்துக்கு இடையில பல கோடி வருஷங்கள் இருக்கிறது. 1ஆம் வசனத்தை வாசிங்க, வேகமாய் வாசிங்க. வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார். வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை இல்ல, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஆண்டவர் உருவாக்குனது எப்பொழுதுமே குறைவுள்ளதா இருக்காது, எல்லாமே நிறைவாதான் இருக்கும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உருவாக்கினது எப்பொழுதும் சம்பூர்ணமா பரிபூர்ணமா தான் இருக்கும். அது குறைவுள்ளதா ஒழுங்கீனமா இருக்காது. ஏன்னா அவர் இஸ் a சூப்பர் நேச்சுரல் காட், இயற்கைக்கு மேலான தேவன். ஆனா 2ஆம் வசனம் பாருங்க, ஆண்டவர் என்ன பண்றாரு? பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஜலத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். அதுக்கப்புறம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உபனையா உண்டாக்கி அந்த கடைசி நாட்கள்ல ஆதாமையும் ஏவாளை உருவாக்கி இந்த பூமியை ஆளுகை செய்யும்படி அதிகாரத்தை கையில கொடுத்தார். யார் கையில கொடுத்தாரு? ஆதாம் ஏவாள் கையில அதிகாரத்தை கொடுத்தாரு. இந்த பூமியை ரூல் ஓவர் பண்ணணும், உனக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ எல்லாமே பண்ணு, நீ வைக்கிறது தான் பேரு, நீ எங்க வேணாலும் போகலாம், நீ என்ன வேணாலும் செய்யலாம். ஆனா ஒண்ணு, இந்த ஃப்ரூட்ஸ் மாத்திரம் எனக்கு சொந்தம், இதை நீ தொடாத. ஆண்டவர் சொல்றாரு, ஆதாம்கிட்ட ஏவாள்கிட்ட சொல்றாரு, இது எனக்குரியது, இதை தொடாத, நீ மத்தது எல்லாம் என்ன வேணாலும் பண்ணுன்னு சொல்லி. ஆனா இந்த பூமியானது ஒழுங்கின்மையா இருந்தது தெரியுமா? ஏன் தெரியுமா? ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஆராதனை தூதன் கேரூப், விடிவெள்ளி நட்சத்திரம், லூசியப்பர். சோ அவன் மேல ஆண்டவருக்கு ஆராதனை பண்ணி கொண்டு இருக்கிறான். எப்பொழுதும் ஆராதனை பண்ணி கொண்டு இருக்கும் போது அவனுக்குள்ளார ஒரு டீம் இருக்கும். நம்ம ஒரு ஷீப் வச்சிருக்கோம் பாத்தீங்களா, டீம். அதே போல ஒரு டீம் இருக்கும். ஆண்டவரை சில நேரங்களில் என்ன நினைக்க ஆரம்பிச்சிட்டானா, நான் இவ்வளோ ஆராதனை பண்றேனே, இவ்வளோ நல்லா பண்றேனே, நான் ஏன் ஆண்டவரோட பெரிய ஆளா மாறக்கூடாது? அவனுக்குள்ளார ஒரு பெருமை எண்ணம் உருவாக்கப்பட்டது. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவுக்கு அது கேட்க ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் பார்த்தாரு, மேல இருந்து ஒரு மிதி, அவன் அப்படியே கீழே விழுந்தான். கீழே விழுந்தோன உடைய அதிகாரங்கள் புடுங்கப்பட்டது, பூமி சிதைந்து போனது. இப்போ ஆண்டவர் ரீக்ரியேட் பண்றாரு. ஒரு அதிகாரமும் இல்லாம பூமியில சுத்திட்டு இருக்கிறான். இப்போ ஆண்டவர் எல்லா அதிகாரத்தையும் ஆதாம் ஏவாள் கொடுத்த உடனேயும் இப்ப நேரா போறான். எங்க போறான்? ஆதாம் ஏவாள்கிட்ட போறான். ஒரே ஒரு பழத்தை கொடுத்து டாக்குமெண்ட் எழுதி வாங்கிட்டாயா. இந்த ஏசா யாக்கோபிட்ட போய் சொல்றான், நான் ரொம்ப பசியா இருக்கிறேன், என் சேஷ்ட புத்திர பாகத்தை நான் உனக்கு தர்றேன், நீ எனக்கு என்ன பண்ணு, இந்த கூளை குடிச்சிட்டு போறேன்டா, கொஞ்ச நேரம் பசியில இருக்கிறேனே, இந்த பசிக்காக நான் சேஷ்ட புத்திர பாகத்தை. சேஷ்ட புத்திர பாகம் என்பது என்ன தெரியுமா? அவனுக்கு கொடுக்கிற முதல் அது என்ன சொல்றது,
சொத்து மதிப்பு, சொத்து எழுதி கொடுக்கிறது, சொத்து மதிப்பு, இதை எழுதி கொடுக்கணும். நான் இப்ப சொத்து எழுதி கொடுப்பேன். இப்ப எனக்கு சொத்து இருக்குன்னா நான் யாருக்கு எழுதி கொடுப்பேன்? ஆண்ட்ருக்கும் ஜெமிக்கு எழுதி கொடுப்பேன். எந்தா உனக்கு ஒரு பங்கு, உனக்கு ஒரு பங்கு. அதே மாதிரி கொடுத்த சொத்தை இப்ப நான் தம்பிகிட்ட விற்கிறான். இது எங்க நடந்துச்சுன்னா, முன்னாடியே இந்த ஏதேம் தோட்டத்தில் நடந்துச்சு. ஒரு பழத்தை கொடுத்து டாக்குமெண்ட், அவனுக்கு என்னென்ன அதிகாரம் இருந்துச்சு எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டான். இப்போ அவன் சாபத்தோட வெளியே போறான். முள்ளும் குறுக்கும் நடக்கிற இடத்துல நீ வெளியே போ, அங்க போ, நீ வெத்தி வேர்வை விழு, இந்த உனக்கு ஒரு ஆட்டை அடிக்கிறேன், இந்த அந்த தோலை சுத்திட்டு வெளியே போடா. ஆதாம் ஏவாளே அனுப்பிச்சிட்டாரு. அன்னைக்கு அவன் மன்னிப்பு கேட்டிருந்தான் ஆண்டவர்கிட்ட. சரி பரவாயில்ல, நான் மன்னிச்சிட்டேன், உள்ள வாடா, பிசாசை மிதிச்சு அனுப்பிச்சிருக்கலாம். ஆனா அன்னைக்கு அவன் மன்னிப்பு கேட்கல. இன்னைக்கு வரைக்கும் ஸ்ட்ரகிள், இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனை. இவன் ரூல் ஓவர் பண்ண ஆரம்பிச்சிட்டான் பிசாசு. ஏற்கனவே சொன்னது போல நம்ம இருக்கிறது எந்த வானம்? ஃபர்ஸ்ட் ஹேவன். அந்த வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகள் இருக்கிறது செகண்ட் ஹேவன். தேர்ட் ஹேவன்ல தான் பரிசுத்த ஆவியானுடைய அந்த ராஜ்யம் இருக்கிறது. இப்போ நான் ஜெபிக்கும் போதெல்லாம் இது ரெண்டாவது வானத்தை உடைச்சு மூணாவது வானத்துக்கு போகணும். இது மூணாவது வானத்துக்கு போகக்கூடாதபடி பிசாசானவன் தடை பண்ணி கொண்டு இருக்கிறான். ஏன் தெரியுமா? என்னுடைய இருதயம் சரியா இல்லை. என்னுடைய இருதயம் சரியா இல்லை. எனக்கும் தேவனுக்கும் உள்ள உறவுல உடைஞ்சிருக்கு. ஏன்னா என்னுடைய முகத்துல கோலம் போடப்பட்டிருக்கு. தருத்திரிய கோலம், பாவத்தின் கோலம், சண்டையின் கோலம், சச்சரவின் கோலம், பொறாமையின் கோலம், எரிச்சலின் கோலம், கொலை செய்கிற கோலம், ரத்தம் சிந்துகிற கோலம், மற்றவனுடைய எல்லைக்குறியை மாற்றுகிற கோலம், மற்றவனுடைய மனைவியை இச்சிக்கிற கோலம், கேவலமான காரியங்களை செய்கிற கோலம், இதெல்லாம் எனக்கு அன்னைக்கே பிசாசு போட்டு அனுப்பிச்சிட்டான். இன்னைக்கு அதை நான் உடைச்சிட்டு இருக்கிறேன். அதை உடைக்கணும்னா தேவனுடைய ரத்தம் என்னை கழுவணும். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஸோ அந்த நாட்களை நான் என்ன பாவம் செய்தாலும் ஒரு கோழியவோ இல்லை ஒரு ஆட்டு கடாவையோ கொண்டு போய் அந்த பலிபீடத்தில் நான் பலியிட்டேன் அப்படின்னா என்னுடைய மாம்ச பிரகாரமான பாவங்கள் ஒளிந்து போகும். என்னுடைய ஆத்ம பாவம் ஒளியாதியா. ரொம்ப கேர்ஃபுல். ஒருவேளை கர்த்தர் எனக்கு பார்க்க மாட்டாரு. அவருடைய கண்கள் நோக்கமா இருக்கிறது, பூமியின் மேல் உலாவி கொண்டு இருக்கிறது. இந்த கம்யூனியன் நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப கேர்ஃபுல்லா, ரொம்ப இருதயத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்கி அதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கணும். இப்ப தேவன் மரித்தது எதற்காக பாருங்க. அதனால நம்ம என்ன பண்றோம்? இப்ப பிசாசானவன் அங்க ஏற்கனவே பார்த்தோம், ஹெவன்லி கோர்ட்னு ஒன்று பார்த்தோம், அப்படிதானே? பரலோக ராஜ்யத்தினுடைய நீதிமன்றம். அந்த நீதிமன்றத்தில் என்ன நடக்குதுன்னா, அங்க மூப்பர்கள் இருக்கிறாங்க, பிசாசு ஒரு பக்கம் இருக்கிறான். நீங்க என்னென்னலாம் வார்த்தைகள் பேச ஆரம்பிக்கிறீங்களோ, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்கள பத்தியோ இல்லை உங்களை பத்தியோ மற்றவர்களை பத்தியோ நீங்க பேச ஆரம்பிக்கிறீங்களோ, அந்த வார்த்தையை பிசாசானவன், நான் இப்ப ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே என் பிள்ளைகளை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க, ஆண்டவரே அவர்களுக்கு வேண்டிய எல்லா காரியங்களை பண்ணுங்க, தேவைகளை சந்திங்கன்னு நான் இங்க உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன், அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். ஆனா அங்க பிசாசு சொல்லுவான், நேத்து தானையா அவங்க பிள்ளைகளை மோசமா என் வார்த்தையை வச்சு திட்டுனா, நாசமா போகும், நல்லா இருக்காத, நீ இப்படிதான் இருப்ப, நீ என்ன எனக்கு விரோதமாக பேசுற, என்னென்னமோ சொல்லுவோம். அதை பிசாசானவன் அங்க போய் ஆர்குமெண்ட் பண்ணுவான். இவனுக்கு நீ நல்லது செய்ய போறியா? இதை நான் உடைக்கணும். ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஒருவேளை அப்படிப்பட்ட காரியங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாயின் வார்த்தைகள்ல நடந்திருக்குமே, ஆனால் அதை உடைக்கணும். சில காரியங்களை கர்த்தர் எனக்கு தெளிவுபடுத்துவார். நான் ஃபோன் பண்ணி பேசுவேன் அவங்களோட. ஸோ நீங்கள் எந்த மாதிரி பண்ணிட்டுறீங்க, அது நல்லதில்ல, அது அருவருப்பான காரியம். இல்லையேன்னுவாங்க. எனக்கு நல்லாவே தெரியும் இதுதான் நடந்ததுன்னு. ஆமாம் பாஸ்டர், தெரியாமல் பண்ணிட்டோம் பாஸ்டர், மன்னிங்க பாஸ்டர். மறைபொருளை கர்த்தர் வெளியப்படுத்துகிறார். வாசிங்க ஐசா எழுதின புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் என்ன சொல்கிறது? நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு. அவர் ஏன் சிலுவையில் அடிக்கப்பட்டார்? என்னுடைய மீறுதல் நிமித்தம்
அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். என்னுடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டு நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. ஆமென். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இப்போ என்னுடைய அக்கிரமம், என்னுடைய மீறுதல், இந்த 3 காரியம், பாவம், இனிக்விட்டி, சின், ட்ரெஸ்பாஸ் ஆர் டிரான்ஸ்கிரேஷன், சின், இந்த 3 காரியத்துக்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டு ரத்தத்தை சிந்தினார். எந்த காரியம்? அக்கிரமம், மீறுதல், பாவம், அக்கிரமம். ஸோ இது பூமியில மிகுதியா இருக்கிறபடினால இந்த காரியத்துக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார். ஸோ நல்லா பாருங்க, இப்போ நம்ம அவன்கிட்ட நம்ம வெளியே வந்துட்டோம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தது உண்மை, ரத்தம் சிந்தினது உண்மை, அந்த ரத்தம் என்ன கழுவினது உண்மை, இதில் எந்த மாற்றம் இல்லை. ஆனால் இன்னும் நான் அதே தரித்திரிய சூழ்நிலை, அதே பிரச்சனை, அதே ப்ராப்ளம், அதே ஹாஸ்பிட்டல், அதே வீடு, அதே வாடகை, அதே கடன், இதுக்கெல்லாம் என்ன ரெமெடி பாருங்களேன். ஏன்னா நான் கிளைம் பண்ணவே இல்லை. அவருடைய ரத்தத்தை என் மேல அப்ளை பண்ணல, அவருடைய ரத்தத்தை என்னுடைய அக்கிரமத்தின் மேல பூசல, என்னுடைய பாவத்தின் மேல ரத்தத்தை பூசல, என்னுடைய மீறுதல் மேல ரத்தத்தை பூசல. இது பூசாததுனால நான் ஆண்டவர் வரும் மட்டும் என்னை காப்பாத்துங்கன்னு கதறிக்கிட்டே இருப்பேன். ஆண்டவரே கடன் பாரத்திலிருந்து என்னை மீட்டெடுங்கன்னு கதறிக்கிட்டே இருப்பேன். ஆண்டவரே என்னுடைய பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்கன்னு கதறிக்கிட்டே இருப்பேன். என்னைக்கு என்னுடைய பாவத்தில், என்னுடைய மீறுதல்ல, என்னுடைய அக்கிரமத்தில் நான் ரத்தத்தை பூச ஆரம்பிக்கிறேனோ அப்பொழுதுதான் எனக்கு விடுதலை. ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன் சொல்லும். இதுக்கு எல்லாமே நிறைய எவிடன்ஸ் இருக்கு. இப்போ பாருங்க, இப்போ 2 காரியம். நீங்க மத்தேயு எழுதின புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 26ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க. 26ஆம் அதிகாரத்துல கடைசி வசனம். அப்பொழுது பேதுரு சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே போய் மனங்கசந்து அழுதான். வெளியே போய் மனங்கசந்து அழுது மன்னிப்பு கேட்டான். அடுத்து வாசிங்க, 27:2-3 வாசிங்க. அவரை கட்டி கொண்டு போய் தேசாதிபதியாகிய பொந்திய பிலாத்துவின் இடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். இப்போ அடுத்த யூதாஸ் காரியோத். அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசையும் பிரதான ஆசாரியரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கென்ன, அது உன்பாடு என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்தில் எறிந்துவிட்டு புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்தான். இவனும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய சீடர்கள் ஒருத்தன் தான். பேதுரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய சீடர்கள் ஒருத்தன் தான். பேதுருக்கு அந்த பேர் என்ன கொடுக்கப்பட்டிருக்குது? பாறை. ஆண்டவர் சொல்றாரு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். இப்ப நம்ம பேதுருன்னு சொல்லி நிறைய பேர் வைக்கிறோம். யாரெல்லாம் பீட்டரா இருக்கா? பீட்டர் தானே பேதுரு, அப்படித்தானே? பேதுருன்னு பேர் வைக்கிறோம், பீட்டர்னு பேர் வைக்கிறோம். ஆனா யூதாஸ்னு ஏன் பேர் வைக்க மாட்டேன்றோம்? யூதாஸ்னா என்னது? துதியின் ஆயுதம். யூதாஸுடைய பேருக்கு பொருள் என்ன? துதியின் ஆயுதம். ஏன் யூதாஸ்னு பேர் வைக்க மாட்டோம்? யூதாஸ் காரியோத். யூதாஸ் என்பது துதியின் ஆயுதம். ஸ்காரியோத் என்பது பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த ஒருவேளை அந்த காஸ்டோடைய அந்த இது தலைமுறைகளாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஹென்ரி தியோடர் டேனியல். இப்போ என் பேர் டேனியல், ஹேண்ட்ரூ டேனியல், ஜெமிமா டேனியல். அப்படி வர்றது போல இந்த யூதாஸ் ஸ்காரியோத் என்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ தமேயுடைய மகன் பர்திமேயு, தமேயு பர்திமேயு. புரியுதா உங்களுக்கு? அந்த கடைசியில வருது போல அவனுக்கு யூதாஸ் காரியோத் அப்படின்னு வருது. அப்ப ஏன் வைக்கல அப்படின்னா அவன் நாட்டுக்கிட்ட செத்தான், அவன் திருடன், என்னென்னமோ நம்ம சொல்றோம். பட் அவன் என்ன பண்ணிருக்கணும்? முதல்ல அவன் ஆண்டவரை கொலை பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சுதான் அவன் என்ன பண்ணான்? காட்டி கொடுத்தான். ஆனா அது வசனம் சொல்லுகிறது, 2ஆம் வசனத்துல என்ன சொல்லுகிறது? ஒரு மரண ஆக்கினைக்குள் தீர்க்கப்பட்டார் என்று சொல்லி, குற்றமில்லாத ரத்தத்தை அது சொல்லுங்க. மரண ஆக்கினைக்கு
மனஸ்தாபப்பட்டு மரணாக்கினிக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு மரண ஆக்கினிக்குள்ளாய் தீர்க்கப்பட்டதை பாட்டு மனஸ்தாபப்பட்டு, ரெண்டாவது அங்க போய் அந்த மீட்பரிடத்திலையும் அந்த பரிசு இடத்துலையும் போய் சொல்றான், குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், பாவம் செய்தேன் என்று சொல்லி உணர்றான். முதல்ல மனஸ்தாபப்படுகிறான், ரெண்டாவது உணர்றான், மூணாவது அவன் சொல்றான், அது ஏன் பாடு இல்லை, அது ஓம் பாடு. நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஓம் பாடுன்றான். இவன் என்ன பண்றான், நேரா அந்த எருசலேம் தேவாலயத்துக்கு போயிட்டு தான் பணத்தை தூக்கி எருசலேம் ஆலயத்தில் தூக்கி எரிஞ்சிச்சு. எங்க போறான் அவன்? இந்த மூணாவது ஒரு டிசிஷன் எடுத்திருந்தானா எப்படி இருந்திருக்கும்? மனஸ்தாபப்பட்டான், பாவம் செய்துட்டுன்னு உணர்ந்துட்டான். ஆனா மூணாவது போய் மன்னிப்பு கேட்டிருந்தானா அவன் மரண தண்டனை அந்த சூசைட் பண்ணியிருக்க மாட்டான். அல்லேலூயா சொல்லுவோமா? ஸோ அங்கே என்ன நடக்குது நான் சொல்ல வரேன். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பேதுரு ஆண்டவர் சொல்றாரு, டே கோழி கூறுறதுக்கு முன்னாடி நான் 3 தடவை மறுதளிக்கவே மாட்டேன், நான் பயங்கர ஸ்டடியா இருக்கிறேன், பிரேக்கு பிடிச்சாலும் ஆணி அடிச்ச மாதிரி நிற்பேன்றான், கீழே விழமாட்டேன். அவன் சொல்றான், நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறேன், அதனால நான் மறுதளிக்க மாட்டேன். சேவல் கூவுதே, அப்பதான் மனங்கசந்து வெளியே வந்து ஆடுறான், ஐயோ நான் காட்டி கொடுத்துருக்கிறேன்னு, நான் இல்லைன்னு சொல்லி போய் சொல்லிட்டேனே. மனம் திரும்பினா அவனுடைய அந்த மினிஸ்ட்ரியில 3000 பேர் ரட்சிக்கப்பட்டானா. என் ஒய்ஃப் எனக்கு எடுத்து கொடுப்பாங்க. 3000 பேர் ரட்சிக்கப்பட்டான் அப்படின்னா, முதல் பொய்யுக்கு ஒரு 1000 பேர், ரெண்டாவது பொய்யுக்கு ஒரு 1000 பேர், மூணாவது ஆண்டவரை மறுதளிச்சான் பார்த்தீங்களா, முதல் மறுதளிப்புக்கு ஒரு 1000 பேர், ரெண்டாவது மறுதளிப்புக்கு ஒரு 1000 பேர், மூணாவது மறுதளிப்புக்கு ஒரு 1000 பேர், மொத்தத்தில் 3 மறுதளிப்புக்கும் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாயா. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த மன்னிப்பு கேட்டதின் பொருள் என்ன? 3000 பேர் மன்னிப்பு கேட்டான். ஸோ நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, perfect redemption from the redemption through his blood and he bleed 7 times. எனக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறவர் மூலமா தான் எனக்கு மீட்பு உண்டு. ஸோ அப்ப வேற யாருமே என்னை மீட்டு கொள்ள முடியாது, எனக்கு விடுதலை கொடுக்க முடியாது. நான் பார்க்குற சோசியமோ, நான் பார்க்குற என்னது பில்லி சூனிய கட்டுகளோ இல்லை விக்கிர காரியங்களோ எதுவுமே எனக்கு என்ன பண்ண முடியாது, குறி சொல்லுதலோ இல்லை நான் கிளி குறி சொல்றதை கேட்குறதோ இல்லை சோபி போட்டு பார்க்குறதோ எதுவுமே எனக்கு விடுதலை கொடுக்க முடியாது. என்னைக்கு மீட்பு கொடுக்கிற மீட்பரால மாத்திரம்தான் மீட்பு கொடுக்க முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அது யாருன்னா, அதான் சொல்றாரு பாருங்க, through his blood and he bleed 7 times. அதாவது அவருடைய ரத்தத்தின் மூலம் தான் எனக்கு விடுதலை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், எனக்கு ஒரு விடுதலை அப்படின்னா அக்கிரமத்துல இருந்து, மீறுதல்ல இருந்து, பாவத்துல இருந்து எனக்கு ஒரு விடுதலைன்னா அது என் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டும்தான் முடியும். ஏற்கனவே அந்த ரத்தத்தை பத்தி நான் பேசியிருக்கிறேன். அதை ரிசர்ச் பண்ணும்போது அந்த ரத்தத்தை கையில தொட முடியல. அது அவ்வளோ சுத்தமான ரத்தம். எல்லா ரத்தத்திலையும் அக்குரம் இருந்தது, விபச்சாரம் இருந்தது, பாவம் இருந்தது, பொய் இருந்தது, கொலைவரி இருந்தது, எப்படியோ இருந்தது. ஆனால் ஆண்டவருடைய ரத்தத்தை ரிசர்ச் பண்ண தொடும்போது தொட முடியாமல் இருந்தார்களாம். அவ்வளோ பரிசுத்த ரத்தம், அந்த கொல்கதா மலையிலிருந்து எடுத்த ரத்தம், அதை தொட முடியலையா? ஏன் தெரியுமா? அந்த ரத்தம் தான் என்னை மீட்க முடியும். அந்த ரத்தம் தான் என்னை பாவத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுக்க முடியும். அந்த ரத்தம் தான் என்னுடைய இந்த காரியங்கள்ல இருந்து எல்லாவற்றையும் என்ன பண்ண முடியும், என்னை தூக்கி எடுக்க முடியும். இன்னொன்று பாருங்க, கொஞ்சம் கண்ணாடி போட்டு பாருங்க. by mercy and truth iniquity is purged. என்னுடைய இந்த அக்கிரமம் இருக்கு பாத்தீங்களா, இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த mercy and truth is purged. அதாவது என்ன பண்ணும் அது? சொல்லுங்க ஆண்டி. பாவத்துல, அதாவது ட்ரூத் iniquity is purged. purgedனா என்ன வெளியே கொண்டு வரும், சுத்திகரிக்கும், பரிசுத்தப்படுத்தும்.
புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த அக்கிரமத்திலிருந்து இந்த மெர்சியும் உண்மையும் மட்டும்தான் எனக்கு என்ன பண்ண முடியும்? சுத்திகரிப்பை கொண்டு வர முடியும். ரெண்டாவது பாருங்க, the guilty of sin is taken away from us by the mercy and truth of God. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த இரக்கமும் உண்மையும் உள்ள தேவனிடத்தில் இருந்து நான் செய்கிற பாவமானது என்னை எங்க கொண்டு போயிருமா? ஆண்டவர்கிட்ட சேர விடாம கொண்டு போவோம். அப்படிதானே? ஆண்டவர்கிட்ட சேர விடாம கொண்டு போவோம். ஸோ இன்னொன்று பாருங்க, in Jesus Christ is the mediator by the legal sacrifice. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, என்னைய மீட் ஓவர் எடுக்கிறதுக்கு இந்த பரிசுத்த ஆவியாகிய கிறிஸ்து மாத்திரம்தான் முடியுமே ஒழிய இந்த உலக சாக்ரிஃபைஸ், இந்த லீகலா நடக்கிறது என்ன பண்ண முடியாது? மீட் எடுக்க முடியாது. இன்னொன்று, the power of sin is brokenness. நான் பாவம் செய்கிறது அதுக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. நான் என்ன பாவம் செய்கிறேனோ அதுக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. அது என்னை உடைக்க ஆரம்பிக்கிறது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் பாவம் செய்யும் போது அந்த பாவத்துக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமை என்னை உடைக்க ஆரம்பிக்கிறது, என்னைய தூங்க விடாது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, என்னை தூங்க விடாது, என்னை நிம்மதியாக இருக்க விடாது, நான் கான்சன்ட்ரேஷன் எதுலேயுமே பண்ண முடியாது, என்னை சாப்பிட விடாது, என் வேலையை சரியாக பார்க்க விடாது. நான் பாவம் செய்ய ஆரம்பிக்கும் போது அந்த வல்லமை என்னை உடைக்க ஆரம்பிக்கிறது. நீங்கள் பொய் சொன்னால் அதுக்கேற்ற வல்லமை, திருடுனா அதுக்கேற்ற வல்லமை, விபச்சாரம் பண்ண அதுக்கேற்ற வல்லமை. இந்த பாவம் பயங்கரமானது. நான் இதுலேருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். அப்போ இதுக்கெல்லாம் நான் செஞ்சிருந்தேன் அப்படின்னா நான் ரத்தத்தை அப்ளை பண்ணும்போது தான் வெளியே வர முடியும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், ஒருவேளை அறிஞ்சோ அறியாமலோ இப்படிப்பட்ட காரியங்கள் என் வாழ்க்கையில் நடந்திருக்குமே ஆனால் நான் ரத்தத்தை பூசும்போது தான் உங்களுக்கும் எனக்கும் விடுதலை. கடைசி வரைக்கும் சொல்லிட்டு இருப்போம், பாவம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கோம், எனக்கு வியாபாரத்தில் விருத்தி இல்லை, என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை. எங்க பாயிண்ட், எங்க புள்ளி இருக்கு, அந்த புள்ளியை பார்க்க ஆரம்பிங்க, அதை உடைங்க. அதை உடைச்சிங்கன்னா விருத்தியை காண ஆரம்பிப்பீங்க. கர்த்தர் நல்லவர். Finally, we must be alert to God's guidance. My eyes are ever towards the Lord. நான் என்ன பண்ணணும்? எப்பொழுதும் தேவன் என்னை வழி நடத்துகிறதற்கும் அவர் என்னை சுத்திகரிக்கிறதற்கும் நான் ரெடியா இருக்கணுமா? நான் எங்க இருக்கணும்? ரெடியா, ஆயத்தமா இருக்கணும். அதுதான். ஏன்னா எப்பொழுதும் என்னுடைய கண்கள் அவரையே நோக்கிட்டு இருக்கணுமாயா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், நீங்க அலர்ட்டா இருங்க, நீங்க அலர்ட்டா இருங்க. உங்களுடைய கண்கள் எப்பொழுதும் தேவனையே நோக்கி பார்க்கணும்யா. அதை நோக்கி பார்க்கும்போது தான் என்ன ஆகுமா? எனக்கு ஒரு விடுதலை. ஏன்னா தாவீது சொல்றான், அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து கர்த்தர் ஒத்தாசை அனுப்புகிறார். எங்க இருந்து அனுப்புறாரு? பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து எனக்கு தேவன் ஒத்தாசை அனுப்புகிறார். வாசிங்க மீகா 6:7-8 வாசிங்க. சங்கீதம் வாசிங்க. ஆயிரங்களான ஆட்டுக்கடாக்களின் பேரிலும். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, உங்களுக்கு எங்க விடுதலை இல்ல இருக்கு. எண்ணெயாய் ஓடுகிற 10,000 ஆறுகளின் பேரிலும். மீகா தீர்க்கதரிசி மூலம் ஆண்டவர் பேசுகிறாரு. ஆயிரங்களினால ஆட்டுக்கடாக்களின் பேரிலும், ஆட்டுக்கடாக்களின் பேரிலும், எண்ணெயாய் ஓடுகிற 10,000 ஆறுகளின் பேரிலும். நல்ல ஆறு எண்ணெயா ஓடும், மேல ஊத்தி ஊத்தி அனுப்புவான், பாலும் எண்ணெய் ஓடிக்கிட்டு இருக்கும். கர்த்தர் பிரியமா இருப்பாரோ? கர்த்தர் அதுல பிரியமா இருப்பார். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, கர்த்தர் அதுல பிரியமா இருக்க மாட்டார். என் அக்கிரமத்தை போக்க என் முதற் பேனானவனையும் என் ஆத்மாவின் பாவத்தையும் போக்க என் கர்ப்ப கனியையும் கொடுக்க வேண்டுமோ? பாருங்க, இப்ப பாருங்க என்ன சொல்லுவாங்க எல்லாரும் போயிட்டு, நான் என்னுடைய முதல் மகனை அல்லது முதல் பிறந்த குழந்தைய நான் உனக்கு என்ன பண்றேன், பலி கொடுக்கிறேன்னு சொல்லி என்ன பண்ணுவோம்? இந்த முந்தைய நாட்களில் நடந்ததை அதை மீகா தீர்க்கதரிசி தெளிவா சொல்றாரு. நான் பலி கொடுக்கிறதுனாலயோ எனக்கு பாவ நிவர்த்தி கிடையாது. அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, அக்கிரமங்களே முதற் பேரானவன் என் ஆத்மாவின் பாவத்துக்காக என் கற்ப கனியும் கொடுக்க வேண்டுமோ? என் கற்பத்தில் பிறந்த கனியும் கொடுத்தா இந்த பாவ நிவர்த்தி ஆகுமா? முந்தைய நாட்கள்ல நான் சொன்னது போல பலிபீடத்துல
என்ன பண்ணணும், ஒரு பறவையோ ஒரு ஆடையை வெட்டணும். ஆனால் இந்த நாட்களில் என்னுடைய ஆத்மாவின் பாவம் நிவர்த்தி ஆகணும்னா நான் பரிசுத்த ஆவியானவருடைய ரத்தத்தை நான் பூச வேண்டியதாக இருக்கிறது. எதில்? என்னுடைய அக்கிரமத்தில், என்னுடைய மீறுதலில், என்னுடைய பாவத்தில், நான் அக்கிரமத்தில் எல்லாத்துலேயும் நான் தேவனுடைய ரத்தத்தை நான் பூச வேண்டும். ஏன்னா இந்த சங்கார தூதர் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளாய் வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, இந்த நிலை கதவுகளில், இந்த ஃப்ரண்ட்ல, இந்த டோர்ல, இந்த லெண்டல்ல நீ என்ன பண்ணு, இளம் ஆட்டுக்குட்டியை அடித்து அதில் நீ பூசும்போது சங்கார தூதன் வரும்போது உள்ள வராம கடந்து போயிடுவான். இப்போ நீங்க இந்த பாவத்தில் நீங்க உங்களுடைய ரத்தத்தை பூச ஆரம்பிச்சீங்கன்னா பிசாசானவன் என்றாகும் போது, டே கிறிஸ்துவின் ரத்தம் பூசப்பட்டிருக்கிறது, அங்க பரிசுத்தம் இருக்கிறது, அங்க நான் என்றாக முடியாது, அவனை நான் மறுபடியும் பாவம் செய்ய தூண்ட முடியாது, ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் சப்போர்ட்டா இருக்கிறாரு, அதனால நான் அப்படியே போறேன்னு கடந்து போயிடுவான். இல்லைன்னா என் தலைவன் அவன் தான் சொல்லுவீங்க. எவன் தான்? இங்க ஒருத்தர் இருக்கிறான், நான் என் தலைவன் அவன்மா. அவன் பேரை சொல்லல, அவன் நல்ல பையன். என் தலைவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, என் ரோல் மாடல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஸோ நான் என்ன சொல்ல வரேன், நீங்க பிடிச்சு கொள்ளுங்க, அதை விட்டுடாதீங்க. த கரப்ட் இன்க்ளினேஷன் ஆர் போச்ட் அவுட். கரப்ட், நேர்மையற்ற, அநீதியான இந்த காரியங்கள்ல எனக்கு தேவன் மாத்திரம்தான், பை த ஃபியர் ஆஃப் த லார்ட் அண்ட் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் தட் ஃபியர். அப்போ நான் கர்த்தருக்கு பயப்படும் போதுதான் எனக்கு அதுலேருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கிறது. ஸோ இன்னும் 2 பக்கம் இருக்கிறது பாருங்க. redeems through the blood. பாருங்க, to the redeems means to recover ownership. விடுதலை என்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இப்போ பாருங்க, யாராவது ஒரு சின்ன பையன் வரலாமா? இப்போ விடுதலை என்பது நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்போ என்னுடைய சொத்து இருக்கிறது. இப்போ நானும் நீங்களும் யாரு சொத்து? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய சொத்து. எப்படி தெரியும்? 1 பேதுரு 2:9 என்ன சொல்லுகிறது? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும், ராஜரிக ஆசாரிய கூட்டராகவும், பரிசுத்த ஜாதியாகவும், சொந்த ஜனமாகவும், அப்பா பிதாவே என்கிற கூப்பிடக்கூடிய அதிகாரத்தை அவர் கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு எங்க அப்பா அவர் தான், அவருடைய சொத்தெல்லாம் என்ன தான். அவர் சொல்றாரு பிலிப்பியர் 4:19, தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின் மகிமையிலே என்னுடைய குறைவுகளை நிறைவாக்குறாரு. அப்போ அவருடைய ஐஸ்வர்யத்தின் மகிமையிலிருந்து நான் எடுத்துட்டே இருக்கிறேன். எங்கிருந்து எடுத்துட்டே இருக்கிறேன்? அவருடைய சொத்தெல்லாம் எனக்கு சொந்தம். அப்போ என்ன பண்றாரு, நான் பிசாசின் கரத்தில் இருக்கிறபடியினால் அவருடைய சொத்தை அனுபவிக்க முடியாது. இருக்கீங்களா? நான் பிசாசுடைய கரத்துல தேவனுடைய ரத்தம் என் மேல பூசப்படாத சூழ்நிலையில இருப்பேனே, ஆனால் நான் என் தகப்பனுடைய சொத்தை அனுபவிக்க முடியாது. ஒரு ஆமேன் சொல்லுவோமா? கேக்குதா? இப்போ அந்த அக்கிரமத்துல, அந்த மீறுதல்ல, அந்த பாவத்துல என் தேவனுடைய பரிசுத்த ரத்தம் பூசப்படும் போது இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த ஓனரா மாறுறேன். எங்கன்னா என் தேவனுடைய சொத்துல எனக்கு என்ன வருது? பங்கு வருது. நான் சுதந்திரவாளியாய் மாறுகிறேன். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? இதை நான் வேற மாதிரி கொண்டு போகலாம், அது நல்லா இருக்கும். ஆனா இது சாட்டா உங்களுக்கு முடிக்கிறேன், சரியா? அது எப்படின்னா, நான் என்ன பண்றேன்? சுதந்திரவாளி. இப்போ எங்க அப்பா அடிமையானவனோட அவன் சின்ன வயசா இருந்தா எப்படிதான் இருக்கிறான்? கடைசி வரைக்கும் இந்த அடிமையானவனை போலதான் அவனோட இருப்பான். ஆனா அவன் என்னைக்கு நல்ல பெரிய ஆளாகி தன்னுடைய தகப்பன் அந்த சொத்தை கொடுக்கும்போது அவனுக்கு என்ன பண்ணுவாங்களாம்? எல்லாரும் உட்கார வச்சு அவனுடைய தலையில ஒரு இதை கட்டி அவனை சொல்லுவாங்களாம், இவன் தான் என்னுடைய சுதந்திரவாளி, என்னுடைய சொத்தெல்லாம் இவனுக்கு தான் எழுதி கொடுக்குறேன். அப்போ அவன் என்ன பண்றான்? ஒரு ஓனரா மாறுறான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஓனர்ஷிப் டேக் ஓவர் எடுத்துக்கிறான். இப்போ நான் பிசாசுகிட்ட இருந்து அந்த சொத்தை நான் பிடுங்கணும். எப்படி பிடுங்கணும்னா, என் தேவனுடைய ரத்தம் எனக்கு பூசப்படணும். அப்போ அங்க பூசப்பட்டதுனால தலைப்பிள்ளை சங்காரம் இல்லாமல் இருந்தது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. இப்போ நான் பூசும்போது என்னுடைய எல்லாம் பாதுகாக்கப்படுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எல்லாம் பாதுகாக்கப்படுகிறது. கடவுள் தன் குமாரனாகிய கிறிஸ்துவின் மூலமாக அந்த சிலுவையில் சொந்தமாக என்னை மீட்டு கொண்டாரு. அதனால தான் அங்கே என்ன பண்ணாரு தெரியுமா? அவருடைய ரத்தத்தை சிந்தி
என்னைய பிசாசனுடைய கரத்துல இருந்து அவருக்கு சொந்தமாய் மீட்டு கொண்டபடியினால இப்போ பிசாசு எனக்கு அடிமை, நான் கிறிஸ்துவின் பிள்ளையா இருக்கிறபடினால நான் சுதந்திரவாளியா இருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சொல்லுங்க. இயேசு சுவாமி, என்னுடைய அக்கிரமம், என்னுடைய பாவம், என்னுடைய மீறுதல்கள் இவைகளில உம்முடைய கல்வாரி இரத்தத்தை நான் பூசுகிறபடியினால் பிசாசுக்கும் எனக்கும் ஆத்தும பந்தம் இல்லை. இனி நான் உமக்குள் சுதந்திரவாளியாய் மாறுகிறேன். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இப்ப நீங்களும் நானும் யாரோட சுதந்திரவாளி? யாரோட சுதந்திரவாளி? இப்ப என்னுடைய அப்பா யாரு? சுப்பனோ சுப்பையாவோ குப்பனோ யாருமே இல்லை. என்னுடைய இன்சில் என்ன? ஜீசஸ். அந்த வசனத்தின்படி என்னது? நான் யாரு? நான் நாறு மாறு எதுவுமே இல்லை. நான் யாரு? மோஸ்ட் எம்எஃப்சி. இப்ப நான் யாரு? மோஸ்ட் ஃபார்வர்ட் காஸ்ட். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? இப்ப நான் நாறு மாறு அதெல்லாம் கிடையாது. நான் என்னைக்கு அப்பாவை என் சொந்த ரட்சகரா நான் சுதந்திரவாளியா மாறினோ அப்ப எம்எஃப்சி. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அப்பாட்டெல்லாம் போய்கிட்டு நான் இப்படி இருக்கிறேன், அதனால எனக்கு மாசம் 1000 ரூபா வர்ற மாதிரி ஏதாவது ஃபார்ம் கொடுங்க, எழுதி கொடுக்குறேன். அவர் அப்படிலாம் சொல்ல மாட்டாரு. ஏன்னா மொத்தமாவே உனக்கு தரேன்டா, உன்னை ஆசீர்வதிப்பதே என் பிரியம். அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார். அவருடைய ரத்தத்தை பூசணும். மணி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கு. ரத்தத்தை எப்படிலாம் பூசணும், எங்கெங்க வசனம் இருக்குன்றது நிறையா இருக்கிறது. இப்போதான் அந்த 7 இடத்துல எங்கெங்க சிந்தினார் அப்படின்னு ரத்தம் இருக்கு. ஸோ அடுத்த தடவை நான் பேசும்போது உங்களுக்கு நான் இனிமேல், இப்போ இன்ட்ரோடக்ஷன் தான் முடிஞ்சிருக்கு. இனிமேல் தான் ரத்தத்தை எங்கெங்க எப்படி பூசணும், எப்படி எடுக்கணும், எந்தெந்த வசனங்கள் இருக்கிறது, இந்த பிளட் அப்ளைடு, அப்புறம் இந்த பிளட் செட் எப்படிலாம் உங்களை செட் பண்ணுகிறது, எங்கெங்கெல்லாம் இருக்கிறது. ப்ரீஸ்ட் இன் ஹிஸ் ஃபீட் ஃபார் த வாக்கிங் இன் அவர் ஓன் வே. நம்ம என்னுடைய சொந்த வாழ்க்கையில் நான் சொந்த நடக்கையில் நடக்கும்போது தேவன் எனக்காக அவருடைய கால்கள் ஆணிகள் அடிக்கப்பட்டது. எந்த இடத்துல எங்கே அடிக்கப்பட்டது பாருங்க. wounded in the side of transgression. ஏசாயாவில் சொன்னது போல 53:5 சொன்னது போல அக்கிரமங்கள் மீறுதல்னால அவர் காயப்பட்ட அவருடைய தழும்புகளால் குணமானேன். அவருடைய தழும்புகளால் குணமானேன். Praised in his feet. அப்புறம் பாருங்க. Praised in his hands for the evil works so we have done. பாருங்க, என்னுடைய கரங்கள் பிசாசுடைய காரியங்களை கரங்கள்ல செய்கிறதுனால அவருடைய கரங்கள்ல ஆணி அடிக்கப்பட்டது. எல்லாமே வசனங்கள் இருக்கிறது. Scourge on his back for our healing. அவருடைய தழும்புகளால் குணமாகும்படியாய் அவருடைய எலும்புகள் நொறுக்கப்பட்டது. அவர் குத்தப்பட்டிருக்கிறார். ஸோ அப்படின்னு இருக்கு பாருங்க. Bleed from his head as the crown of thorns was put on him. அந்த முள்ளு அவருடைய தலையில் வைக்கப்படும் போது ரத்தம் சிந்தப்பட்டது. நான் என் சிந்தையில், என்னுடைய எண்ணங்களில், நான் செயல்பாடுகளில், என்னுடைய நினைவுகளில் நான் பாவம் செய்யும் போது அவருடைய தலையில் முட்கிரீடம் அடிக்கப்பட்ட ரத்தம் சிந்தப்பட்டது. ஏன்னா இது எல்லாத்துக்குமே ப்ரூஃப் இருக்கு, எல்லாம் வசனம் இருக்கிறது. ஸோ நான் எல்லாம் எழுதி வச்சிருக்கிறேன். அது அடுத்து அந்த ரத்தத்தை மாத்திரம் குறித்து நம்ம பேச ஆரம்பிப்போம். இப்போ இன்ட்ரோடக்ஷன் தான் முடிஞ்சிருக்கு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.